ஹை ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். விஜயும் காவேரியும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா லைக் பண்ணி தருவீங்க. இப்போது நம்ம தாத்தாவும் பாட்டியும் வீட்டுக்கு போயிடுறாங்க. பாட்டி பயங்கர கோவத்தில் இருக்காங்க. ஏங்க, விஜய் நம்மளை முகத்தில் அடித்த மாதிரி வெளியே போங்கன்னு சொல்லாமல் சொல்லிட்டாங்க. எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. சின்ன வயசுலேருந்து அவனை நம்ம எப்படியெல்லாம் வளர்த்தோம், நம்ம கூடவே இருப்பான்னு சொல்லிட்டு நம்ம நினச்சோம். ஆனால் அவன் நம்மளை இப்படி விட்டுட்டு போவான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க. நம்மளை விட அந்த காவேரி தான் அவனுக்கு முக்கியமாக போயிட்டா போல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கடுப்பில் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போது தாத்தா இருந்துட்டு, இங்கே பாரு கல்யாணி, விஜய் சந்தோஷமாக இருக்கான்ல, அதுவே போதும். அவனோட சந்தோஷத்தை மட்டும்தான் நம்ம பார்க்கணும். அவன் எங்கே இருந்தால் சந்தோஷமாக இருப்பானோ அங்கே இருக்கட்டும். தேவையில்லாமல் நீ காவேரி தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லிட்டு காவேரியே குத்தம் சொல்லிக்கிட்டு இருந்த அப்படின்னா கண்டிப்பாக விஜய்க்கு கோபம் வரதான் செய்யும். தயவு செஞ்சு அதை பற்றி எதுவும் பேசாத கல்யாணி. இப்போ உன் வேலை என்னவோ போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவோம். ஏங்க நீங்களும் புரிஞ்சுக்காமல் பேசுகிறீங்க. உங்களுக்கும் வருத்தம் இருக்க தானே செய்யுது. ஆனால் என்னால் உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு நொந்துக்கிட்டு இருக்க முடியாதுங்க. அந்த காவேரி விஜயை எப்படியெல்லாம் மாற்றிட்டா பார்த்தீங்களா? அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரும் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஏன்னா விஜய் அங்கேயே இருக்கான்ல. விஜய் எல்லாத்தையுமே பார்த்துப்பான். அந்த குடும்பத்தை தாங்குன்னு தாங்குவான். இதெல்லாம் அவங்க கேட்டு வந்திருக்கணும் இப்படியெல்லாம் அமையறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், என்ன கல்யாணி, என்ன சொல்ல வர நீ? சாரதாலாம் அப்படிப்பட்டவங்க கிடையாது. விஜய் கிட்ட இருந்து ஏமாற்றிக்கணும், பிடிங்கிக்கணும்னு சொல்லிட்டு என்றைக்குமே சாரதா நினைக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லவும், எனக்கு எல்லாமே தெரியுங்க. எந்த அளவுக்கு விஜய் மாறி இருக்கான் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லவும், ஏய் கல்யாணி, என்ன பேசிக்கிட்டு இருக்க? அவன் நம்ம வீட்டு சொத்து ஒரு ரூபான்னு கூட எதுவுமே எடுத்துகிட்டு போகாமல் வெறும் கையோடு தான் போயிருக்கான். அப்படி இருக்கிறப்போ நீ ஏன் இப்படியெல்லாம் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா வந்து கல்யாணியை பயங்கரமாக திட்டுறாங்க. ஆனால் கல்யாணிக்கு காவேரி மேலே பயங்கர கோவம் வருது. சைலண்ட்டாக போயிடுறாங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம காவேரி இருந்துட்டு விஜய்கிட்ட, நம்ம பேசாமல் தாத்தா பாட்டி இருக்கிற இடத்துக்கு போயிடலாமா அப்படின்னு சொல்லவும், வேண்டாம் காவேரி, நீ அங்கே வந்த அப்படின்னா கண்டிப்பாக உனக்கான மரியாதை கிடைக்காது. நான் ஸ்பெஷலாக இருக்கணும். எப்போ அந்த வீட்டில் நீ ஸ்பெஷல்னு சொல்லிட்டு இருக்கும், அதாவது இருக்கிற சுச்சுவேஷன் வருமோ அந்த டைமுக்கு நம்ம அங்கே போவோம். எப்பப்போ கரெக்டாக நடக்குமோ அது கரெக்டாக நடந்துக்கிட்டே தான் இருக்கும். தேவையில்லாமல் நீ தாத்தா கஷ்டப்படுவாங்க, பாட்டி கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு உன்னை நீயே கஷ்டப்படுத்திக்காத. எனக்கு எதை எப்போ செய்யணும்னு கரெக்டாக தெரியும் காவேரி, சரியா? நீ சந்தோஷமா இரு. வயிற்றுல குழந்தை இருக்குல்ல, பாப்பாவை பத்திரமா பார்த்துக்கணும், சரியா? டைமுக்கு நல்லா சாப்பிடணும். இது மட்டும்தான் உன் வேலை. சும்மா அதை இதை நினச்சிக்கிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டெல்லாம் உட்காந்துருக்காத, சரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சொல்கிறாங்க. சரிங்க, இருந்தாலும் நீங்கள் வளகாப்பு, தாத்தாவும் பாட்டியும் வளகாப்பு பற்றி பேச வந்திருந்தாங்க. நம்ம அங்கே 2 நாள் இருந்து கூட வளகாப்பு செஞ்சு முடிச்சுட்டு திரும்பவும் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கலாம். நீங்கள் ஏங்க தாத்தாவும் பாட்டியும் வேண்டான்னு சொல்லிட்டு திருப்பி அனுப்புனீங்க? அவங்க மனசு ரொம்ப கஷ்டப்படும்ல, அதுக்காக தான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு காவேரி, இப்போ தான் நான் உனக்கு சொன்னேன். அதெல்லாம் எதுக்காக? நம்ம அங்கே 2 நாள் இருக்கிறது வேண்டவே வேண்டாம். எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டு தான் நான் தூக்கி போட்டுட்டு வந்தேன். இப்போ போயிட்டு அங்கே இந்த வீட்டில் இருந்தேன் அப்படின்னா சொத்துக்காக ஆசைப்பட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப என்ன சொல்ல மாட்டாங்களா? என்ன தான் அசிங்கப்படுத்தி பேசுவாங்க. நான் மரியாதையாக இருக்கணும்னு சொல்லிட்டு நீ விருப்பப்படுறியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாங்க, உங்களுக்கான மரியாதை கிடைக்கணும், கண்டிப்பாக கிடைக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக இரு காவேரி, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம காவேரி இப்போது அவங்க ரூம்லேருந்து ஹாலுக்கு, அதாவது சாரதா பாட்டி இருக்கிற இடத்துக்கு வராங்க. 3 பேருமா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சாரதாவுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா தாத்தாவும் பாட்டியும் வந்தாங்க, ஆனால் அவங்க மனசு திருப்தியாக போகவே இல்லை. அவங்க மனசுக்குள்ளேயுமே வருத்தம் இருக்க தான் செய்யுது. காவேரியும் விஜயும் இந்த வீட்டில் இருக்கிறதுனால தான் அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்கன்ற மாதிரி பாட்டிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போது காவேரி வராங்க. அம்மா, அதெல்லாம் நினச்சி நீ ஃபீல் பண்ணாதம்மா, எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போது கங்கா வராங்க. ஃப்ரூட்ஸு அப்புறம் ஸ்வீட்ஸ் இதெல்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு, என்ன இது, யார் வாங்கிட்டு வந்தா, எதுக்காக வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே நம்ம சாரதா இருந்துட்டு, விஜயோட தாத்தாவும் பாட்டியும் வந்தாங்கடி, வளகாப்பை பற்றி பேசுகிறாங்க, அதுக்காக தான் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். உடனே கங்கா இருந்துட்டு, எனக்கு எப்போ வளகாப்பு செய்வீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே பாட்டிமாவும், 2 பேருக்கும் ஒரே முட்டா வச்சுட்டா போச்சுடி, 2 பேருக்கும் ஒரே நாளில் வளகாப்பு செஞ்சிடலாம், சந்தோஷமாக இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் யாருக்கும் இப்படியெல்லாம் நடந்திருக்காதுடி, அக்காவும் தங்கச்சியும் ஒரே நாளில் வளகாப்பு செஞ்சுக்கினா ரொம்ப நல்லா இருக்கும்ல, புதுசாகவும் இருக்கும்லடி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா சொல்கிறாங்க. உடனே கங்காவுக்கு பயங்கரமாக கடுப்பாகுது. மனசுக்குள்ளேயும் நினைக்கிறாங்க,
இந்த காவேரி கூட நம்ம ஒன்றா நின்று வளகாப்பு செஞ்சுக்கணுமா? வேண்டவே வேண்டாம். அவளை தான் எல்லாருமே அப்படியே சீவி சிங்காரிச்சு கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க, உள்ளங்கையில் வச்சு தாங்கிக்கிட்டு இருப்பாங்க. வேண்டவே வேண்டாம், நமக்கு தனியாக தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே யோசிக்கிறாங்க. உடனே பாட்டி இருந்துட்டு என்னடி கங்கா எதுவுமே பேசாமல் அமைதியாகவே இருக்க, ஏதாவது பேசுவியே அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க பாட்டி, இங்கே பாருமா, எல்லாருக்கும் சொல்கிறோம் கேட்டுக்கோங்க. காவேரி கூட ஒன்றா நின்று நான் வளகாப்பெல்லாம் செஞ்சுக்க மாட்டேன். எனக்கு தனியாக தான் நடக்கணும், அதுவும் பெருசாக நடக்கணும். காவேரிக்கு பிறந்த நாளாகட்டும், அதே சமயம் ரிசப்ஷன் அது இதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு எல்லாமே ரொம்பவே கிராண்டாக தான் நடந்தது. அதை விட அதிகமாக கிராண்டாக எனக்கு வளைகாப்பு நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்கா பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் தான் நம்ம குமரன் வராங்க. இங்கே சாரதா இருந்துட்டு, நீ நினைக்கிற அளவுக்கெல்லாம் குமரன் தம்பி கொட்டியாக வச்சுக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் எங்ககிட்டயும் அந்த அளவுக்கெல்லாம் பணம் இல்லடி அம்மா, ஏதோ எங்களால் முடிஞ்சத அளவுக்கு தான் உனக்கு வளைகாப்பு செய்ய முடியும் அப்படின்னு சொல்லவும், உடனே இங்கே கங்காவுக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது. இங்கே பாருமா, நீ எதுவும் எனக்கு செலவு செஞ்சு வளைகாப்பு ஒன்றும் செய்ய தேவையில்ல. என் புருஷன் இருக்காரு, நான் சொல்கிற அளவுக்கு அதை விட அதிகமாகவே அவர் எனக்கு கிராண்டாக செய்வார் அப்படின்னு சொல்லுவோம். உடனே குமரன் இருந்துட்டு, என்ன கங்கா இப்படின்னு பொசுக்குன்னு சொல்லிட்டேன், நீ நினைக்கவ அதிகமாக, அதாவது பேராசைப்படுவ, ஏதோ ஆசையை நிறைவேற்றலாம், பேராசையை நிறைவேற்ற முடியுமா? கண்டிப்பாக நீ நினைக்கிற அளவுக்கெல்லாம் என்னால் பண்ண முடியாது கங்கா, ஏன் சக்திக்கு மீறினதை கண்டிப்பாக முடியாது, என்னால் முடிஞ்சது தான் அப்படின்னு சொல்லுவோம். என்னங்க நீங்களும் எல்லார் முன்னாடி என்னை அவமானப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. உடனே காவேரி இருந்துட்டு, அக்கா கவலைப்படாதுக்கா, விஜய் கண்டிப்பாக நம்ம 2 பேர் வளகாப்பையுமே ரொம்ப சூப்பராக கிராண்டாக நடத்துவார், நீ எதுக்காகவும் ஃபீல் பண்ணாத, நீ எந்த அளவுக்கு ஆசைப்பட்டியோ அதை விட சிறப்பாக செய்வார் அப்படின்னு சொல்லுவோம். ஒன்றும் தேவையில்ல, உன் புருஷனே ஒரு ரூபா கூட இல்லாமல் தானே இந்த வீட்டுக்கு வந்தார், அவர்கிட்டயே ஒரு ஒத்த பைசா இருக்காது, அவர் எப்படி உன் வளகாப்பையும் என் வளகாப்பையும் நடத்த போகிறாரு? அப்படியே அவர்கிட்ட காசு இருந்தாலும் உன் புருஷன் கொடுத்து தான் வளைகாப்பு செய்யணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு எந்த ஒரு அவசியமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து முகத்தை சுழிச்சிக்கிட்டு சொல்கிறாங்க. ஏன்க்கா தனித்தனியாக பிரித்து பேசுகிற அப்படின்னு சொல்லுவோம். ஆமாடி, உன் புருஷன்கிட்ட என்ன இப்போ பணம் கொட்டியாக கிடக்கு, முன்னாடி வேணா பணக்கார விஜயா இருந்தார், இப்போது வெறுங்கை விஜயா தானே இருக்காரு, நம்ம வீட்லேயே ஓசி சாப்பாடு தானே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லுவோம். கங்கா நம்ம காவேரிக்கு பயங்கரமாக கோவம் வருது. அக்கா வார்த்தையை அளந்து பேசுக்கா, நீ பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்துக்கு வராங்க. என்னடி உண்மையை சொன்னால் உனக்கு கசக்குதா, எதுக்காக இப்போது முறைச்சிக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவோம். சாரதாவுமே, கங்கா நீ பேசுகிற பேச்சு சரியில்லை கங்கா, என்னதான் நீ வயிற்று பொழுதாட்சியாக இருந்தாலுமே நீ இப்படியெல்லாம் பேசவே கூடாது, பேசினா நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பேனா? என் விஜய் தம்பி ரொம்ப ரொம்ப நல்லவர், அதுக்காக அவர்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்லிட்டு நீ நினச்சிக்கிட்டு இருக்கியா? ஏதோ ஓசி சோறு அப்படி இப்படின்ற, என்ன கங்கா இதெல்லாம் ஓவரான பேச்சு தான், அவர் இதெல்லாம் கேட்டால் அவருக்கு மனசு கஷ்டப்படாதா அப்படின்னு சொல்லுவோம். என்னம்மா உண்மையாக தானே சொன்னேன், இந்த குடும்பத்துக்காக குமரன் மாமா தானே சம்பாதிச்சு கொட்டிக்கிட்டு இருக்காரு, என்ன விஜயா சம்பாதிச்சு கொட்டிக்கிட்டு இருக்காரு, அவர் சும்மா தானே இந்த வீட்டில் இருக்காரு அப்படின்னு சொல்லுவோம். காவேரி இருந்துட்டு, போதும் நிறுத்துக்கா, என் புருஷனை பற்றி இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு வார்த்தை பேசினேன் அப்படின்னா கூட நான் பொல்லாதொல்லாயிடுவேன், அவர் வேலைக்காக இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு, அவருக்கான வேலை இன்னும் கிடைக்கல, கிடைச்சிது அப்படின்னா கண்டிப்பாக இந்த குடும்பத்துக்காக எல்லாமே செய்வார் அப்படின்னு சொல்லுவோம். அதே சமயம் அப்படியே செஞ்சாலுமே உன்ன மாதிரி நான் சொல்லி காட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கங்கா இருந்துட்டு, இங்கே பாரு காவேரி, உனக்கும் எனக்கும் எந்த பேச்சும் கிடையாது, தயவு செஞ்சு நீ சும்மா உன் புருஷனை தலையில் தூக்கி வச்சு ஆடிக்கிட்டு உன் புருஷனுக்கு சப்போர்ட் பண்ணி என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காத, இது எனக்கு சுத்தமாக பிடிக்கல, நீயும் சரி அம்மாவும் சரி விஜயை தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க, அவர் இந்த வீட்டுக்குன்னு ஒரு ரூபா பண்ணல அப்படின்னு சொல்லுவோம். உடனே நம்ம சாரதா இருந்துட்டு, வேண்டாம் கங்கா நீ அளவுக்கு மீறி பேசிக்கிட்டு இருக்க, அந்த தம்பி நம்ம வீட்டை மீட்டு கொடுத்துருக்காரு, யார் நினச்சிருந்தாலுமே அந்த வீட்டை மீட்டிருக்க முடியாது, கோர்ட்டு கேஸுன்னு சொல்லிட்டு நம்ம அலைஞ்சிருந்தாலுமே அந்த பசுபதி அந்த வீட்டை விட்டு கொடுத்துருக்கவே மாட்டான், அந்த பசுபதி கேவலமானவங்க கிட்ட இருந்து கரெக்டாக பிளான் பண்ணி அவங்ககிட்ட இருந்து எப்படி நம்ம வீட்டை வாங்க முடியும்னு சொல்லிட்டு யோசித்து விஜய் தம்பி அவ்வளோ ரிஸ்க் எடுத்து அந்த வீட்டை நமக்கு மீட்டு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லவும், சரிம்மா அதெல்லாம் கரெக்டு தான், வீட்டை மீட்டு கொடுத்துட்டாரு தான், ஆனால் அந்த பசுபதி இப்போ எவ்வளோ காண்டா இருப்பான் தெரியுமா, நம்ம குடும்பத்தை வேரோடு அழிக்கணும்னு சொல்லிட்டு அவன் ஒவ்வொரு நிமிஷமும் நினச்சிக்கிட்டு இருப்பான், அவன் நமக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனையெல்லாம் கொடுக்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கானோ, அப்போது தெரியும் இரு, விஜய் தம்பின்னு உருக்கிக்கிட்டு இருக்கல, விஜய் தம்பி பண்ண இந்த காரியத்தினால நீ எவ்வளோலாம் அனுபவிக்க
வைக்க போகிறேன்னு பார்க்க தானே போகிறேன். அப்போ தெரியும். நான் சொன்னேன்ல, அப்போ நினச்சி பார்ப்பேன். இப்போ உனக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா விஜய் தம்பி தான் உயிர்னு சொல்லிட்டு நீ நினச்சிக்கிட்டு இருக்க. அந்த தம்பியை மட்டும்தான் நீ நல்லா கவனிச்சிக்கிட்டு இருக்க. இந்த குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டு உழைச்சி காசு சம்பாதிச்சு கொடுக்குற குமரன் மாமாவை நீங்கள் யாரும் கண்டுக்க மாட்டீங்க. அவர் இந்த வீட்டோட வேலைக்காரன், எடுபுடி அப்படி மாதிரி தானே நீங்கள் யோசிச்சு பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லவும், கங்கா நீ தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்க. குமரன் தம்பி இந்த வீட்டிலே பிறந்து இந்த வீட்டிலே வளர்ந்த தம்பி. சின்ன வயசுலேருந்து அந்த தம்பியை நான் பார்த்து பார்த்து வளர்த்துருக்கேன். அந்த தம்பியை நான் என்றைக்குமே வேலைக்காரனாவோ இல்லை எடுபுடியாவோ நினச்சது கிடையாது. உரிமையில் தான் நான் ஒவ்வொரு வேலையுமே வைக்குவேன். ஆனால் நீ இப்படியெல்லாம் நினைக்கிறப்போ இனிமே குமரன் தம்பிக்கிட்ட ஒரு ரூபா கூட வாங்க மாட்டேன். வீட்டு செலவுக்காக எல்லாமே நான் பார்த்துக்கிறேன். அந்த தம்பிக்கு ஒரு வேலை கூட நான் வைக்க போகிறது கிடையாது. இந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நான் ஏன் அவங்கவுங்கக்கிட்ட சொல்ல போகிறேன்? என் வேலையை என் செலவை நானே பார்த்துக்கிறேன். உங்கள் யார்கிட்டேயும் நான் வரமாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து சொல்கிறாங்க. உடனே நம்ம குமரன் இருந்துட்டு, அத்தை அவள் தான் புத்தி கெட்டத்தனமாக பேசிக்கிட்டு இருக்கா, அதெல்லாம் மனசில் வச்சுக்காதீங்க அத்தை அப்படின்னு சொல்லவும், ஏங்க நீங்கள் வாங்க, அவங்களுக்கு விஜய் தம்பி இருக்காரு, அவர் இருக்கிற தைரியத்தில் தானே அம்மா இப்படியெல்லாம் பேசுது. எனக்கா இருந்தாலும் அம்மா நம்மக்கிட்ட வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லவும், உடனே காவேரி இருந்துட்டு, அக்கா நீ லிமிட்டை மீறி போய்கிட்டு இருக்காக்கா, அம்மாவை நீ அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்க, இதெல்லாம் நல்லாவா இருக்கு? விஜய் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நீ வார்த்தைக்கு வார்த்தை சொல்கிறியே, அவர் ரொம்ப நாளாக எவ்வளவோ நம்ம வீட்டுக்கிட்ட இருந்து அவமானப்பட்டுக்கிட்டு இருப்பார். அம்மாவுமே எவ்வளவோ பேசி அவர் மனசை கஷ்டப்படுத்தியிருக்கு. அதெல்லாம் எதுவுமே மனசில் வச்சுக்காம நம்ம வீட்டுக்காக அவர் நல்லது மட்டும்தான் செய்கிறாரு. அது ஏன்க்கா உங்கள் கண்ணுக்கு தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லவும், போது நிறுத்து காவேரி, விஜய் புராணம் என்னால் காது கொடுத்து கேட்க முடியல. நான் போயிட்டு ரெஸ்ட் எடுக்கிறேன், எனக்கு தலை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கங்கா வந்து ரூமுக்கு போயிடுறாங்க. காவேரி தனியாக போயிட்டு பயங்கரமாக யோசிக்கிறாங்க. அக்காவுக்கு நம்ம அதாவது நானும் விஜயும் இந்த வீட்டில் இருக்கிறது பிடிக்கல போல் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே பயங்கர யோசனை. விஜய் வெளியே போயிட்டு அப்போ தான் வராங்க. காவேரியை கூப்பிட்றாங்க. காவேரிக்கு அந்த யோசனையில் தான் எல்லா மைண்ட் செட்டுமே இருக்குது. இங்கே விஜய் கூப்பிடுறது காதலே விழுகலை. விஜய் கிட்ட வந்து காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சத்தமாக காது கிட்ட கூப்பிடுறாங்க. அப்புறம் தான் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லவும், என்ன காவேரி எத்தனை டைம் கூப்பிட்டுக்கிட்டு இருக்க, நீ காதலே வாங்காமல் என்னமோ தீர யோசிச்சுக்கிட்டு இருக்க, என்ன என்ன அப்படி யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவோம். அது வந்துங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு காவேரி, என்கிட்ட நீ எதுவுமே மறைக்கக்கூடாது சரியா? நானுமே அப்படி தான், நீயும் அப்படி தான் இருக்கணும். என்னாச்சு? யாராச்சும் உன்னை ஏதாவது சொன்னாங்களா, இல்லை பாட்டி ஏதாவது திட்டிட்டு போயிட்டாங்களா இப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, கங்காக்கா ஒரு மாதிரி பேசுகிறான், ஒருவேளை நம்ம ரெண்டு பேரும் இந்த வீட்டில் இருக்கிறது அவளுக்கு பிடிக்கலையே என்னவோ அப்படின்னு சொல்லவும், என்ன காவேரி சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாங்க, அவள் என்னென்னமோ பேசுகிறா, அதெல்லாம் சொல்லி உங்கள் மனசை கஷ்டப்படுத்த நான் விரும்பலை. நம்ம இந்த வீட்டில் இருக்க வேண்டாமே, நம்ம தனி கொடுத்தன போயிடலாமா அப்படின்னு சொல்லவும், உடனே விஜய் இருந்துட்டு, ஏன் காவேரி அத்தையை விட்டுட்டு எப்படி போக முடியும்? அத்தை கூட இருக்கிறது தானே எனக்கு சந்தோஷம். என் அம்மாவோட பாசத்தை நான் அவங்கக்கிட்ட பார்க்குறேன். அது எப்படி அத்தையை விட்டுட்டு தனி கொடுத்துன்னு போக முடியும்? அதான் நான் அன்னைக்கே நீ தனி கொடுத்தணும் அது இதுன்னு சொன்னேன். அதெல்லாம் வேண்டவே வேண்டாம், அந்த பேச்சை நீ பேசவே கூடாதுன்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல. அப்படி இருந்தும் தனி கொடுத்தணும்னு சொல்கிறேன். ஆமாங்க, இது கங்காக்காக்கு நம்ம இங்கே இந்த வீட்டில் இருக்கிறதே சுத்தமாக பிடிக்கல போல். நம்ம எதுக்காக இங்கே இருக்கணும்? அப்பப்போ வந்து நம்ம அம்மாவையும் வீட்டில் உள்ளவங்க எல்லாரையும் பார்த்துட்டு போகலாமே. நம்ம தனியாக இருக்கிறது தாங்க எல்லாருக்குமே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ தூரம் சொல்கிறேன், அப்படி என்ன தான் நடந்துச்சுன்னு தெரியலையே எனக்கு. சரி, ஒரு 2 நாள் இருப்போம், அதுக்கப்புறம் கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து சொல்லிடுறாங்க. மறுநாள் காலையில் இங்கே நம்ம சாரதா விஜய் இவங்க 2 பேருமே காலையிலே எழுந்ததுமே வாக்கிங் போயிடுறாங்க. போயிட்டு வீட்டுக்கு வராங்க. இங்கே கங்கா பயங்கர கோவத்தில் இருக்காங்க. சாரதாவை பார்த்து, அம்மா என்னம்மா புதுசாக பழக்கத்தை கற்றுக்கிட்டு வீட்டில் உள்ள ஒரு வேலையை கூட செய்ய மாட்டேங்கிறம்மா. காலையிலே எழுந்திரிச்சதும் பால் இல்லை ஜூஸ் ஏதாவது கொடுக்குவேன். இப்போது இவ்வளோ நேரம் ஆகுது, இன்னும் சமைக்க கூட இல்லை, நாங்கள் எப்போம்மா சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவத்தில் கத்துறாங்க. உடனே விஜய் இருந்துட்டு, இங்கே பாருங்க கங்கா, ஒரு நாளைக்கு நீயும் காவேரியும் சமைச்சிருக்கலாம்ல, அத்தைக்கு ரெஸ்ட்டே கொடுக்க மாட்டிங்களா? அத்தை பாவம் நாள் ஃபுல்லாக சமைச்சிக்கிட்டே தான் இருக்காங்க. காலையில் மதியம் ஈவினிங்னு சொல்லிட்டு சமைக்கிறதாவே ஒரு வேலையாகவே வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க உடம்பு அவங்க எப்போ தான் பார்க்குறது?
நீங்கள் ஒரு வேளை சமைச்சிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லவும், உடனே கங்கா இருந்துட்டு, எனக்கு வேலை சொல்கிறதுக்கு நீங்கள் ஆள் கிடையாது விஜய், தேவையில்லாமல் ஏன் விஷயத்தில் நுழையாதீங்க, நான் என் அம்மா கிட்ட தான் கேட்டுக்கிட்டு இருந்தேன், நீங்கள் எதுக்காக பதில் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுகிறாங்க. விஜய்க்கு ஒரு மாதிரி ஆயிடுது. என்ன கங்கா அப்படின்னு சொல்லவும், பேசாதீங்க விஜய், நான் உங்ககிட்ட எந்த கேள்வியுமே கேட்கல. அம்மா என்னம்மா இதெல்லாம், நீ என்ன இப்போ தான் என்ன வயசு பொண்ணா என்ன, போயிட்டு அவர் கூட சேர்ந்துக்கிட்டு ஜாகிங்கு ராகிங் அது இதுன்னு சொல்லிட்டு வாக்கிங்னு சொல்லி போய்கிட்டு இருக்க, இதெல்லாம் உனக்கு அசிங்கமாக இல்லையா? ஊரில் பார்க்குறவங்களாம் என்ன சொல்லுவாங்க, ஏதோ பிள்ளையோட புருஷன் கூட இப்படி ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கா அப்படி இப்படின்னு உன்னை தப்பாக பேச மாட்டாங்களா அப்படின்னு சொல்லவும், உடனே இங்கே நம்ம சாரதா இருந்துட்டு, ஏ கங்கா வாயை மூடிடி, என்னடி பேச்சு பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே விஜய் இருந்துட்டு பயங்கர கோவம் வந்துடுது. என்ன கங்கா பேசுகிறீங்க, கொஞ்சமாவது உங்களுக்கு அறிவு இருக்கா, மூளை கொஞ்சமாவது இருக்கா, படித்த பொண்ணுன்னு சொல்லிக்கிறீங்க, அப்படியெல்லாம் வெளியில் எங்கேயாவது சொல்ல போகிறீங்க, இப்படியெல்லாம் பேசுகிறவங்க படித்த பொண்ணு மாதிரியே பேசுகிறீங்க, அம்மாவையும் மருமகனையும் ஒன்று சேர்த்து பேசுகிறீங்க, சி அறிவில்லை உங்களுக்கு அப்படின்னு சொல்லவும், ஏங்க நான் கரெக்டாக தாங்க பேசுகிறேன், நான் உங்கள் முன்னாடி பேசிட்டேன், ஆனால் ஊரில் இருக்கிறவங்க உங்களை முன்னாடி விட்டு பின்னாடி பேசுவாங்க, என் அம்மாவையும் உங்களையும் தப்பாக பேசுவாங்க அப்படின்னு சொல்லவும், போதும் நிறுத்துக்கங்க, இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு வார்த்தை என்னையும் அத்தையும் பற்றி ஒன்று சேர்த்து வச்சு பேசினேன் அவ்வளோதான், யார் என்னன்னு கூட பார்க்க மாட்டேன், பல்லாறு 4 அரை தவடிக்கே விட்டுருவேன் அப்படின்னு சொல்லவும், ஓ அடிப்பீங்களோ, எங்கள் வீட்டுக்கே வந்து என்னவே அடிப்பீங்களா, தின்றது ஓசி சோறு, இப்போது என்ன அடிக்கவும் செய்வீங்களா, எல்லாமே செய்வீங்க, உங்களுக்கு அந்த அளவுக்கு இடத்த கொடுத்து வச்சிருக்குது என் அம்மா அப்படின்னு சொல்லவும், விஜய் இருந்துட்டு, நீ பேசுறது கொஞ்சமாவது சரியாக இருக்கா கங்கா, நீ யோசிச்சு பாரு, நான் அத்தையை என் அம்மா மாதிரி பார்க்குறேன், அவங்கள போயிட்டு என் கூட ஒன்று சேர்த்து வச்சு பேசுகிறியே, உனக்கு மூளையே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லவும், ஓ எனக்கு மூளை இல்லை, உங்களுக்கு நிறைய கொட்டி கிடக்கு, இருந்தால் எனக்கு 1 கிலோ கொடுங்களாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லவும், கங்கா ஓவராக பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லவும், உடனே சாரதா இருந்துட்டு, ஏ கங்கா யார் என்னன்னு கூட பார்க்காம என்னடி பேசிக்கிட்டு இருக்க, உன் பெத்த அம்மா மேலே உனக்கு சந்தேகம் வருதா, என்னடி இதெல்லாம், சி இப்படி நீ நினைக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கல கங்கா, இனிமே நீ இந்த வீட்டில் இருக்க வேண்டாம், நீங்கள் தான் இந்த வீட்டுக்கு வாடகை அது இதுன்னு கட்டுறீங்க, இதுக்கப்புறம் நானும் என் அத்தையும் இந்த வீட்டில் இருக்க போகிறது கிடையாது, நான் கொடைக்கானலில் இருக்கிற வீட்டுக்கே போயிடுறேன், வேணா உன்னால் தனியாக இங்கே இருக்க முடியல அப்படின்னா உன் மாமியாரை வர சொல்லி ஒன்றா இருங்க, இதுக்கப்புறமும் உன் முகத்தில் நான் முழிக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை, இதுக்கப்புறமும் நீ என் முகத்தில் வந்து முழிச்சிட்டு போகிற, என்கிட்ட பேசிட்டு போகிற அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக சாரதா போயிட்டு ட்ரெஸ்ஸை எல்லாத்தையுமே பேக் பண்ணுறாங்க. இப்போது விஜய் இருந்துட்டு காவேரி கிட்ட, காவேரி நீ சொன்னது கரெக்டு தான் காவேரி, நம்ம இனி இந்த வீட்டில் இருக்க வேண்டாம், அத்தையவே இப்படி சந்தேகப்பட்டு பேசுகிறாங்க உங்கள் அக்கா, இனிமேலும் இந்த வீட்டில் நம்ம இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கான மரியாதை இங்கே கிடைக்காது, நீயும் நானும் தனி கொடுத்தனும் போகிறது தான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்கிறாங்க. நம்ம காவேரி இருந்துட்டு, ஒரே நிமிஷங்க நான் அக்கா கிட்ட பேசிட்டு வந்துடுறேன், அக்கா நீ இந்த அளவுக்கு கேவலமாக யோசிப்பேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, நான் உன்னை திட்டவும் செய்யலை, ஏன்னா உன்னை திட்டினா எனக்கு தான் என்னுடைய மரியாதை தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டு வந்துடுறாங்க. உடனே கங்கா வந்து விஜய்கிட்ட, குடும்பத்தை நல்லா 2ஆக பண்ணிட்டீங்கல்ல, குடும்பத்தை பிரிக்கிறதுக்காக தான் நீங்கள் இந்த வீட்டுக்கே வந்திருக்கீங்க, எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜய்கிட்ட சொல்லவும், கங்கா நீங்கள் பேசுகிற பேச்சுக்கெல்லாம் நான் ஆளாக முடியாது, நீங்கள் கண்டதை யோசித்து கண்டதை பேசுவீங்க, அதுக்காகலாம் நான் பதில் சொல்லணும்னு அவசியமே கிடையாது, காவேரி நீ கிளம்பு அப்படின்னு சொல்லவும், உடனே இங்கே குமரன் கங்காவை பல்லார்னு ஒரு அறை விட்டுடுறாங்க. என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்க, குடும்பத்தை 2ஆக்குனது நீ பேசின பேச்சு தான், உன்னுடைய சந்தேக புத்தி தான், ஆமாம் இந்த சந்தேக புத்தி யார்கிட்டேருந்து வந்தது, ஓ யமுனா கிட்டேருந்து தான் வந்திருக்கோம், இப்போது யமுனாவும் நீங்கள் ஒன்று சேர்ந்துட்டீங்களே, எது கரெக்டு எது தப்புன்னு சொல்லிட்டு யமுனாவுக்கும் சரி காவேரிக்கு நர்மதாக்குன்னு எல்லாருக்கும் நீ தான் கரெக்டாக பதில் சொல்லுவேன், எல்லாரையும் வழி நடத்துவேன், ஆனால் இன்றைக்கி யமுனா கூட சேர்ந்து யமுனா புத்தியை உனக்கு கொடுத்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம குமரன் பயங்கரமாக வெளுத்து வாங்குறாங்க. நம்ம கங்கா சைலண்ட் ஆகிடுறாங்க. உடனே விஜய் இருந்துட்டு, இங்கே பாருங்கள் குமரன், நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களாம் அடிக்காதீங்க, எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்கள் கிளம்புறோம், எங்களால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லவும், குமரன் இருந்துட்டு, பிரதர் என்ன பிரதர் நீங்களே இப்படி பேசுகிறீங்க, இங்கே இருங்க பிரதர், உடனே சாரதா கிட்டேயுமே போயிட்டு, அத்தா இங்கே இருங்க அத்தை, கங்காவை பற்றி உங்களுக்கு தெரியாதா, ஏதோ மனசில் பட்டதை பட்டுன்னு பேசிட்டா, அதுக்காக நீங்கள் இந்த வீட்டை விட்டு போகணுமா, நீங்களும் போயிட்டீங்கன்னா இங்கே நல்லது கெட்டது சொல்கிறதுக்கு யார் இருக்கா எங்களுக்கு அப்படின்னு சொல்லுவோம்.
சாரதா இருந்துட்டு அதெல்லாம் யோசிச்சு பார்த்துருந்தா இந்த கங்கா இப்படியெல்லாம் வார்த்தையை விட்டுருப்பாளா? அவள் வேறு என்னை கேட்டிருந்தாலுமே நான் அவளை மன்னிச்சிட்ருப்பேன். ஆனால் என்னையும் என் புள்ள மாதிரி நினைக்கிற விஜயையும் ஒன்று சேர்த்து வச்சு தப்பாக ஒரு உறவில் பேசுகிறா. இதெல்லாம் எனக்கு சத்தியமாக ஜீரணிக்கவே முடியாது. நான் மானம் கௌரவத்தோட வாழ்கிறவ. என்னை பற்றி உங்களுக்கே தெரியும்ல தம்பி. நான் இனி ஒரு நிமிஷம் கூட இங்கே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சாரதா வந்து ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. உடனே கங்கா இருந்துட்டு சைலண்ட்டாக பார்த்துக்கிட்டே இருக்காங்க. போகட்டுமே, போனால் எனக்கு என்ன, இவங்க யாரும் இல்லாமல் இருந்தா எனக்கு தான் செலவு கம்மியாகும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு சாரதாவை போகாதன்னு கூட ஒரு வார்த்தை சொல்லலை. அவங்க பாட்டுக்கு ஜாலியாக சந்தோஷமாக இருக்காங்க. இப்போது நம்ம சாரதாவுமே கிளம்பி கொடைக்கானலுக்கு சாரதாவும் பாட்டிமாவும் போயிடுறாங்க. நம்ம விஜயும் காவேரியும் தனி கொடுத்தனும் போகிறதுக்காக அவங்களும் ஒரு வீடு மாதிரி போயிடுறாங்க. இப்போது நம்ம குமரனும் கங்காவும் மட்டும்தான் இருக்காங்க. குமரன் இருந்துட்டு இப்போ சந்தோஷமாக கங்கா வெறிச்சோடி போயிருக்கு, குடும்பத்தையே ரெண்டாக பிரிச்சுட்டேன், என்னையும் சொல்கிற நீயும் வேண்டாம் நீயும் போடா வெளியே அப்படின்னு சொல்லிட்டாலுமே நானும் அத்தை கூடவே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறாங்க. ஆமாங்க, என் மேலேயே தான் நீங்கள் எல்லாருமே எரிஞ்சு விழுவீங்க, நான் தான் உங்களுக்கு ஆகாதவளாயிட்டனே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கங்காவும் குமரனும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே பசுபதி பயங்கர கோவத்தில் இருக்காங்க. ராகவை கடத்தி வச்சு என்னென்னமோ பண்ணாங்கல்ல, அவங்க யாரையுமே சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அன்பரசு, அஜய், ராகினி, பசுபதி, ராகவ் இவங்க எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அன்பரசு சொல்கிறாங்க பசுபதி கிட்ட காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்டதுமே ராகினியும் பசுபதியும் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன சொல்கிறீங்க அன்பரசு அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் சம்மந்தி, இந்த காவேரி கர்ப்பமாக இருக்கிறதுனால இப்போது ஏதோ 5வது மாதம் அவளுக்கு வளைகாப்பு செய்யணும் அப்படின்றதுக்காக கிழவனும் கிழவியும் போய் கூட போயிருக்காங்க. ஆனால் அவங்கள துரத்தி விட்டுட்ருக்காங்க, எங்களெல்லாம் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிழவனும் கிழவியும் அவமானப்படுத்தி அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அன்பரசு வந்து சொல்கிறாங்க. இங்கே பசுபதி இருந்துட்டு நல்ல பாயிண்ட்டு தான் நமக்கு கிடச்சிருக்கு. ராகவை கடத்தி எவ்வளோலாம் என்ன அலைய விட்டான் அந்த விஜய். அவனோட குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா அவனாலையுமே சும்மா இருக்க முடியாதுல்ல, அவனும் துடிச்சு போயிடுவான்ல. இந்த அப்பாவோட பாசம் என்னங்கிறத அவனுக்கு புரிய வைக்கிறேன், அப்பாவோட தவிப்பு எப்படி இருக்குன்றத அவனுக்கு நான் புரிய வைக்கிறேன்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணுறாங்க. காவேரி வயிற்றில் உள்ள குழந்தைய இல்லாமல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு சைடு இங்கே பாட்டிமா வந்து பயங்கர யோசனையிலே இருக்காங்க. இப்படியே போனால் கண்டிப்பாக விஜய் அங்கேயே செட்டில் ஆகிடுவான், இனி நம்ம வீட்டுக்கே வரமாட்டான், ஏதாவது ஒன்று பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம காவேரிக்கு கால் பண்ணுறாங்க பாட்டிமா. காவேரி விஜய் பக்கத்தில் இருக்கானா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை பாட்டி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லவும், இல்லடி உன்னை நான் நேரில் பார்த்து பேசணும், பக்கத்தில் உள்ள அம்மன் கோவிலுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லவும், என்ன பாட்டி எதுக்காக வரணும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னடி காரணத்தை சொன்னால் தான் நீ வருவியோ, நீ அப்படி ஒன்றும் பெரிய மகாராணி ஒன்றும் கிடையாது, நீ கிளம்பி வா, சொன்னதை மட்டும் செய் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுடுறாங்க. எங்கள் காவேரிக்கு ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்குது, ஏதாவது ஒரு ஏழ்றையை அதாவது இழுத்து விட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. அதுக்கப்புறம் கோவிலுக்குமே வந்துடுறாங்க பாட்டியும் காவேரியும். 2 பேருமே மீட் பண்ணி பேசிக்கிறாங்க. சொல்லுங்கள் பாட்டி, ரொம்ப நேரமாக சைலண்ட்டாகவே இருக்கீங்க, ஏதோ பேசணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டீங்களே, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா, என் பேரனை என்கிட்ட இருந்து இப்படி ஒரே அடியாக பிரிச்சிட்டியே, நீ எல்லாம் நல்லா இருப்பியா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பாட்டி இப்படியெல்லாம் சாப்பிட கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லவும், இல்லை நான் சாப்பிடலாம் கொடுக்கல, சொல்கிறேன் இப்படி ஒரு வேளை இப்போ உனக்கே கூட குழந்தை பிறக்க போகுது, ஒரு வேளை விஜய்க்கும் உனக்கு சண்டை, குழந்தைய பிரித்து கூட்டிகிட்டு வந்துட்டான் விஜய், அப்போது உனக்கு எப்படி இருக்கும்? அப்படி தாண்டி எங்களுக்கும் இருக்குது, சின்ன வயசுலேருந்து விஜயை நாங்கள் பார்த்து வளர்த்தோம், அவன் எங்கள் கூடவே இருக்கணும், அவனை எங்கள் கூடவே வச்சுக்கணும், அவனை சந்தோஷமாக பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் அவனுக்கு பிடிச்ச மாதிரி தாண்டி எல்லாத்தையுமே செய்வோம், ஆனால் நீ ஒரே அடியாக அவனை உன் பக்கம் சாய்ச்சிட்டில்ல அப்படின்னு சொல்லுவோம். ஐயோ பாட்டி அப்படி இல்லை பாட்டி, அப்படி தாண்டி நீ அவனை மாற்றிட்ட, டோட்டலாக மாற்றிட்ட, ஏதோ கர்ப்பமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பிரிக்க வேண்டாம், நம்ம வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு உங்கள் வீடேறி வந்து கேட்டால் நீங்கள் ஓவராக திமிரு பண்ணுறீங்க, விஜயை உங்கள் கைக்குள்ளே போட்டுக்கிட்டு விஜயை விட்டு எங்ககிட்ட நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு சொல்ல வைக்கிற, தெரியும்டி உன்னுடைய பிளான் என்னன்னு தெரியும், கொஞ்சம் கொஞ்சமாக அவனை அவன் வழிக்கு கொண்டு வந்து மொத்த சொத்தையும் உன் பேருக்கு மாற்றிக்கலான்னு தானே பார்க்குறேன், எங்களுக்கு சொத்து கூட எதுவுமே வேண்டாண்டி, விஜயை மட்டும் விட்டுடுறி ப்ளீஸ்,
எங்கள் விஜயை எங்ககிட்ட விட்டுரு, அவன் எங்களுக்கு வேணும்டி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டிமா வந்து சொல்லவும், பாட்டி நான் இப்போவுமே சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் பாட்டி, விஜயை உங்கள் கூட இருக்க சொல்லி நானும் வரேன், நம்ம எல்லாரும் ஒன்றா இருப்போம், வாங்க விஜய்ன்னு சொல்லிட்டு நான் எத்தனையோ டைம் சொல்லி பார்த்துட்டேன் பாட்டி, ஆனால் அவர் தான் கேட்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லவும், என்னடி பழியெல்லாம் அவன் மேலே தூக்கி போடலான்னு இருக்கியா? எனக்கு தெரியும் நீ எவ்வளோ பெரிய கில்லாடின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். எப்படியோ என் பேரனே என்கிட்டேருந்து பிரிச்சுட்ட, இப்போ சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பியே நீ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரியோட மனசை ரொம்பவே கஷ்டப்படுத்துகிறாங்க பாட்டிமா. உடனே காவேரி இருந்துட்டு, பாட்டி இப்படியெல்லாம் பேசி என் மனசை காயப்படுத்தாதீங்க, தயவு செஞ்சு பிரிச்சிட்டேன்னு சொல்லி சொல்லாதீங்க, நான் எப்போவுமே அவங்கள, அதாவது அவரை உங்ககிட்டேருந்து பிரிக்கணும்னு சொல்லிட்டு நினச்சது கூட கிடையாது, நீங்கள் தான் பாட்டி இப்படி என்னை தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. போதும் நிறுத்தி அம்மா, தயவு செஞ்சு எனக்கு நல்லது பண்ணணும்னு நினச்ச அப்படின்னா விஜயை கூட்டிக்கிட்டு நம்ம வீட்டுக்கே வந்துரு, ஏதோ தலையெழுத்துடா அப்படின்னு சொல்லிட்டு உன்னையும் நான் ஏற்றுக்கிறேன் விஜய்க்காக அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம காவேரி எதுவுமே பேசாமல் அழுதுகிட்டே நின்றுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு விஜய் வந்து காவேரி எங்கே அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க. கால் பண்ணுறாங்க. எங்கள் காவேரி வந்து விஜய் தான் கால் பண்ணுறாங்க பாட்டி அப்படின்னு சொல்லவும், சரிடி அம்மா போ, நீ கொஞ்ச நேரம் காணுன்னு சொன்னதுமே அவன் தேட ஆரம்பிச்சிருவான், நான் சொன்னது ஞாபகத்துக்கு இருக்கட்டும், சீக்கிரமாகவே அவனை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டிமா போயிடுறாங்க. நம்ம காவேரிக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ணுறது அடுத்து அப்படின்னு தெரியாமல் குழம்பி போயிருக்காங்க. என்ன நடக்கும் அப்படின்னு